உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ் மற்றும் நான் ஷர்மிளா இன்ஃபென்சியா. இனி நேரடியாக செய்திகளை பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் இன்று தொடங்கவுள்ள 3 மற்றும் 4வது அணு உலைக்கான பூர்வாங்க பணிகள் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தொடங்கி வைக்கின்றனர். கூடங்குளத்தில் ரஷ்யா உதவியுடன் கூடங்குளத்தில் ஏற்கனவே 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக குடியரசுத் தலைவரிடம் கோரிக்கை விடுக்க உள்ள திமுக எம்பிக்கள். பிரணாப் முகர்ஜியை சந்திக்க திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி தலைமையில் திமுகவினர் டெல்லி பயணம். காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க வலியுறுத்தல். நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து வலியுறுத்திய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின். காவிரி பிரச்சினைக்காக குடியரசுத் தலைவரை திமுக எம்பிக்கள் சந்திப்பது அரசியல் நாடகம் என விமர்சனம். தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. காவிரி விவகாரம் தீர்வை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. காவிரி விவகாரத்தில் அதிமுக எம்பிக்களை சந்திக்காத பிரதமர் மோடி மீது தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த தமிழர்களையும் பிரதமர் அவமதித்து விட்டதாக திருச்சி உண்ணாவிரதத்தில் திருநாவுக்கரசர் பேச்சு. மத்திய பாஜக அரசு பாரபட்சமாக நடந்து கொள்வதாகவும் திட்டமிட்டே மேலாண்மை வாரியம் அமைக்கவில்லை எனவும் புகார். தமிழக முதலமைச்சர் நலம் பெற வேண்டி மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் சிறப்பு வழிபாடு. ஆர்கே நகரில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் தலைமையில் சிறப்பு யாக பூஜைகள். 20,000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கேற்றி பூஜை செய்து வழிபாடு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள பாதாள பிருத்திகாதேவி அம்மன் கோவிலில் முதலமைச்சர் பூரண நலமடைய தன்வந்திரி யாகம். பள்ளி கல்வித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், சட்டமன்ற உறுப்பினர் அலெக்சாண்டர் பங்கேற்பு. சென்னை அப்போலோ மருத்துவமனை சென்ற தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன். முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த EVKS இளங்கோவன். முதல்வரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இளங்கோவன் தகவல். முதல்வர் உடல்நலம் பெற நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக இளங்கோவன் பேட்டி. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து பேசியதற்காக கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். தமிழக போலீசாரின் கைது நடவடிக்கை சிறுபிள்ளைத்தனமானது என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். அதிமுகவினர் அளிக்கும் புகார்களின் அடிப்படையில் கைது செய்வது மனித உரிமைகள் நசுக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் எனவும் குற்றச்சாட்டு. உள்நோக்கத்துடன் வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுப்பது தவிர்க்க முடியாத ஒன்று என ராமதாஸ் கருத்து. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 85வது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாட்டம். கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள கல்வி நிலையங்களில் சிறப்பு ஏற்பாடுகள். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அறிவிப்புப்படி இளைஞர் எழுச்சி நாளாக கலாம் பிறந்தநாள் கொண்டாட்டம். முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் 85வது பிறந்தநாள் கொண்டாட்டம். ஒவ்வொரு இந்தியரின் எண்ணங்களை பிரதிபலித்தவர் அப்துல் கலாம் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். ட்விட்டர் பக்கத்தில் கலாமுக்கு புகழாரம் சூட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி. ராமேஸ்வரத்தில் கலாம் மணிமண்டப பணிகளை தொடங்கி வைத்த அதிகாரிகள். தீபாவளிக்காக சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் பயணிகளுக்கு 3 தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் அறிவிப்பு. ஆந்திர பிரதேசம் செல்பவர்களுக்கு அண்ணாநகர் மேற்கு பகுதியிலிருந்து பேருந்து புறப்படும். தஞ்சாவூர், கும்பகோணம் செல்லும் பயணிகளுக்கு தாம்பரம் சானிட்டோரியத்திலிருந்து பேருந்து இயக்கம். வேலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கும் பூந்தமல்லியிலிருந்து பேருந்துகள் ஏற்பாடு. சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அடுத்தடுத்து 3 குழந்தைகள் உயிரிழப்பு. மர்ம காய்ச்சலால் பொழிச்சலூரைச் சேர்ந்த மஹிமா, முகமது ஆகியோர் உயிரிழந்தனர். சிகிச்சை பலனளிக்காமல் மதுரவாயலைச் சேர்ந்த ஏஞ்சலும் உயிரிழந்ததால் உறவினர்கள் சோகம். ஒரே நாளில் 3 குழந்தைகள் உயிரிழப்பால் பொதுமக்கள் அச்சம். சென்னையில் தனியார் எண்ணெய் நிறுவனத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். திருவெற்றியூரில் இயங்கும் எண்ணெய் நிறுவனத்தில் வாயு கசிவு ஏற்படுவதால் வேறு இடத்திற்கு மாற்ற கோரிக்கை. அதிக சத்தத்துடன் வாயு வெளியேறுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். சென்னை கிண்டியில் குடிநீர் லாரி மோதி 3 மாணவிகள் உயிரிழந்த விவகாரம். விதிகளை மீறும் குடிநீர் லாரிகளின் ஒப்பந்தம் உடனடியாக ரத்து என அறிவிப்பு. சென்னை குடிநீர் வாரிய நிர்வாக இயக்குநர் விக்ரம் கபூர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்.
சென்னை ஆவடியில் குடிநீர் இணைப்பு முறையாக வழங்கவில்லை என கூறி தொடரப்பட்ட பொதுநல வழக்கு 95% பணிகள் நிறைவடைந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவித்த ஆவடி நகராட்சி உடனடியாக குடிநீர் இணைப்புகளை வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடவடிக்கை குறித்து டிசம்பர் 16ஆம் தேதி தெரிவிக்கவும் உத்தரவு. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் கடைமடை விவசாயத்திற்கு தண்ணீர் வரவில்லை என குற்றச்சாட்டு. கடந்த மாதம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து தண்ணீர் திறந்தும் 20 குளங்கள் மட்டுமே நிரம்பியிருப்பதாக புகார். அதிகாரிகள் கால்வாய்களை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை. நெல்லை மாவட்டம் பணகுடியில் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்த போலி மருத்துவர் கைது. நாகர்கோவிலைச் சேர்ந்த சூரியகுமார் மருத்துவம் படிக்காமல் 7 ஆண்டுகளாக சிகிச்சை அளித்ததாக புகார். பொதுமக்களின் புகாரை அடுத்து காவல்துறையினர் போலி மருத்துவ ஒழிப்பு குழுவினர் நடவடிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் தடுப்பு சுவரின் மீது கார் மோதி நேரிட்ட விபத்து. காரில் சென்ற கல்லூரி மாணவர்கள் 3 பேர் பரிதாப உயிரிழப்பு. படுகாயமடைந்த 3 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகள் தொடர் கொலைகள். சமூக முன்னேற்றம் குறித்து கொண்டவர்கள் போட்டியிட பொதுமக்கள் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் IS ஆதரவாளர்கள் தங்கியிருந்ததாக வெளியான தகவல். வட்டகானல் பகுதியில் IS ஆதரவாளர்கள் குறித்து இரவு பகலாக போலீசார் தீவிர கண்காணிப்பு. வெளிநாட்டினர் உட்பட சுற்றுலா பயணிகள் அனைவரும் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதி. திருநெல்வேலியில் அக்டோபர் 5ஆம் தேதி இளைஞர் சிவகுருநாதன் ஆணவ கொலை செய்யப்பட்ட விவகாரம். ஆணவ கொலை குறித்து தேசிய ஆதிதிராவிட ஆணைய அதிகாரிகள் கடந்த 2 நாட்களாக ஆய்வு. கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவதாக அதிகாரிகள் உறுதி. புதுச்சேரியில் மழை காலங்களில் ஏற்படும் வெள்ளம், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. வரும் 19ஆம் தேதி மழைக்கால ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறும் என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அறிவிப்பு. அரசு அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கிரண்பேடி பேச்சு. கஸ்தூரி ரங்கன் அறிக்கை தொடர்பாக கேரள அரசின் நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு. இடுக்கி மாவட்டத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம். முழு அடைப்பு போராட்டத்தால் தமிழகம் கேரளா இடையே போக்குவரத்து பாதிப்பு. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க தமாக தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தல். மத்திய மாநில அரசுகள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என ஜி கே வாசன் கோரிக்கை. பண்டிகைகளை அடித்தட்டு மக்கள் கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக ஜி கே வாசன் கருத்து. மிஷ்கின் இயக்கத்தில் விஷால் நடிக்கும் துப்பறிவாளன் பட கதாநாயகி மாற்றம். துப்பறிவாளன் நாயகியாக ரகுல் பிரீத் சிங்கிற்கு பதிலாக அனு இமானுவேல் தேர்வு. மலையாள நடிகை அனு இமானுவேல் ட்விட்டரில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பாபி சிம்ஹா, கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள பாம்பு சட்டை படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. ஆடம் தாசன் இயக்கத்தில் பாம்பு சட்டை படத்தை தயாரித்துள்ள நடிகர் மனோபாலா. தயாரிப்பாளர் அபினேஷுடன் இணைந்து படத்தை ரிலீஸ் செய்ய திட்டம். ஷங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் 2.0 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக். நவம்பர் 20ஆம் தேதி 2.0 திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு. படத்தின் தயாரிப்பாளர் தரப்பு ட்விட்டரில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கவர்ச்சியான கதாபாத்திரங்களில் நடிப்பதில் தான் முன்னணி என கங்கனா ரணாவத் கருத்து. எந்த மாதிரி படங்களில் நடிப்பதென கொள்கைகள் இல்லை எனவும் கங்கனா ரணாவத் அறிவிப்பு. கொள்கைகள் இல்லாததே தனது வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் கங்கனா ரணாவத் தகவல். இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள இங்கிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடர். இங்கிலாந்து அணி கேப்டனாக இயான் மார்கன் நியமனம். மார்கன் நியமனம் குறித்து இங்கிலாந்து அணியின் துணை பயிற்சியாளர் பால் நம்பிக்கை. வங்கதேச சுற்றுப்பயணத்தை புறக்கணித்த மார்கன் மீண்டும் கேப்டனாவதில் சிக்கல். இத்துடன் நியூஸ் 7 தமிழில் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.